தமிழ் பேச அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா Realme 5A வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. அதோட ஓவரால் ரிவ்யூ அப்படி பார்க்க போகிறோம். இது அன்பாக்சிங் கிடையாது, குயிக் ரிவ்யூ. ஸோ என்னென்ன ஓவரால் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேக் சைடு ஒரு 4 கேமரா, அதுபோல் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிம் இஜெக்டர், வால்யூம் அப் பட்டன், டவுன் பட்டன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலோட அடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்செட் ஜாக்கு, பவர் பட்டனு, ஹெட்செட் ஜாக்கு, சார்ஜிங் போட்டு, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மேலே டாப் சைடு வந்து ஒன்றுமே கிடையாது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச்சு ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கார்னியோ கோரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ வர ரியல்மி எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா கோரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ப்ரொடக்ஷன் கூட. ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாய்ட் தான் கொடுத்துருக்காங்க. மெனு பார்த்தீங்கன்னா இப்போ கையில் இருக்க பார்த்தீங்கன்னா ரியல்மி யூஏ வந்து அப்டேட்டில் வந்துருச்சு. பட் ஆனால் இந்த மொபைல் வந்து அப்டேட் பண்ணால் இருக்கிறதால நார்மல் யூஏ தான் இதில் வந்து ஒர்க் ஆகி இருக்குது. ஸோ இந்த அப்டேட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா Realme 5i. ஸோ ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Snapdragan 665 கொடுத்துருக்காங்க. 4GB RAM. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா 64GB மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட் ரொம்ப கம்மியாக 8990 ரூபாய்க்கு. ஸோ ஒரு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8990 ரூபாய் வரும். ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு 665 Snapdragon வெர்ஷனில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸான மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது கூட சொல்லலாம். ரெட்மியில் பார்த்தீங்கன்னா Redmi 8 இருக்குது, அதுக்கு 464. ப்ராசர் பார்த்தீங்கன்னா Snapdragon 439 இருக்குது. அதுக்கு அப்புறம் இது பெஸ்ட்டு. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ Realme 5S காட்டிலையும் இதில் கேமரா எம்பியும் கம்மி. ஸோ கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேமாத்தே இருக்குது, அந்தளவுக்கு ஒன்று டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா 12 MB கொடுத்துருக்காங்க. Realme 5S கம்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ஸோ மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப வந்து அதுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. அந்த சேம் ப்ராசர் தான், 4GB RAM, 64GB மெமரி. மற்றபடி அதில் உள்ள எல்லா ஆப்ஷனும் சேம் அப்படியே கொடுத்துருக்காங்க. பேட்டரி எம்ஏஹெச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி எம்ஏஹெச் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பார்த்தீங்கன்னா வழக்கமாக எப்பயும் போல தான் V8 சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சேம் ப்ராசர் அப்படி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ OS பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவோட கலர் வைஸ் வெர்ஷன் 7 கொடுத்துருக்காங்க. அப்டேட் பண்ணாதால் பார்த்தீங்கன்னா கலர் வைஸ் ஓப்போட கலர் வைஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ வர பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்டேட் வந்துடுது, எல்லா மாலும் அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ அப்டேட் பண்ணிட்டோம்னா இப்போட அவங்களுடைய OnePlusஓட ரியல்மியோட கலர் வைஸ் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலில் வந்து கேமு மற்றபடி அந்த வீடியோ கிளாரிட்டிலாம் பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. 720 பிக்சலில் கொடுக்குறாங்க, 60 ஃப்ரேமில் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு தான். ஸோ வீடியோ கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் 720 பிக்சலில் தான் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு சென்சிட்டிவோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த கலர் டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் கிடையாது.